என்னமா ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் குழம்பு. என்னதான் பெரிய பெரிய மீனெல்லாம் வாங்கி குழம்பு வச்சாலோ சில பேர் வீட்ல வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்கல்ல. நான் சொல்ற மாதிரி மீன் குழம்பு வச்சீங்கன்னா நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி நல்லா காரசாரமா புளிப்பா இனிப்பா இருக்கும். இனிமே உங்க வீட்ல மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்க, நிச்சயமா உங்களை பாராட்டுவாங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லனா வெல்லம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கரைச்சி ஓரமா வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வடகம் சேர்த்து தாளிச்சதும் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டை நைஸா அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, கலருக்காக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி கரைசல் மசாலாவை சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மீனை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் சுட சுட சாதத்தோட ஒரு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்.